யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஆட்டாமா வச்சு புட்டை வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஆட்டாமா, தேங்காய்ப்பூ, உப்பு இவ்வளோதான் வேணும் எங்களுக்கு. தண்ணி மற்றது இப்போ நிலைமைக்கு எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் கோதுமை மாவு 300 ரூபா, ஆட்டாமா 220 ரூபா. இது உடம்புக்கு நல்லா. நாங்கள் நெடுகை இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இப்போ நிலைமைக்கு இது லாபம், மலிவும் கூட. வாங்க, நாங்கள் இப்போ 2 பனி மாவு எடுத்து இதில் பச்சை இது மனம் போகிறவும் வருத்தமில்லை காணும். இது கோதுமை அரிசியை வேண்டி நாங்களே வீட்டில் அரைச்சி எடுத்து நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். இது ஒரு பச்சை மனம் போகிறதுக்கு வறுப்போம். நாங்கள் ஆட்டாமா திரிக்கிறவங்களுக்கு ஆட்டாமா திரிக்கிறது எப்படின்றதை காட்டுறோம். வேணுமெண்டா அரிசி வேண்டி இந்த மாதிரி கழுவி காய வச்சு திரிக்கிறாண்டு. இப்போ நாங்கள் இதை வர கேட்கலாம். அந்த கறிகள் எல்லாம் ஒட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். வறுபட்டுட்டு தாண்டா இந்த ஒன்றுமே ஒட்டாது, உள்ளுக்கு வந்துடும். இதில் இதே மாதிரி நீங்கள் வறுத்து இடியப்பமும் அவிக்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வருது. நல்லா காஞ்சு எல்லாமே கருக விட்டுறாதீங்க. வர கேட்கல நல்ல வடிவாக மனம் ஒன்று உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசமான மரத்து கொண்டு கேட்க ஒரு பச்சை மனம் ஒன்று வரும். அந்த மனம் கொஞ்சத்தால் போயிடும். அந்த நேரம் நீங்களும் இறக்குனீங்கன்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வறுபட்டுட்டுதுமா. நாங்கள் வறுத்து கொண்டு வந்தோம்னா கருக தங்கிடும். இதோட இதை இறக்கி போட்டு நாங்கள் சட்டியை வைப்போம். இப்போ வேறு சட்டிகள் வைக்கலான்னு இதில் வைக்கக்கூடிய பாத்திரம் தான் வைக்கலாம். இப்போ சட்டியை வச்சுட்டு இப்போ தண்ணியங்கால கொதிக்க வச்சுருக்கிறோம். இங்கால நாங்கள் இந்த மாவை நாங்கள் இதுக்குள்ள இறக்குவோம். சரியாவாங்க அளவான உப்பை போடுவோம். இந்த 2 பனியனுடைய அளவான உப்பை போடுவோம். உப்பு போடைக்குள்ள வெள்ளை காமிற மாதிரி இங்கே போடுவோம். கொதி தண்ணியே எடுத்து இதில் கொச்சிருக்கிற தண்ணியே எடுத்து இதை குழைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைங்கோ. அதை கணக்கியாக விட்டுறாதீங்கோ. இவ்வளோ தண்ணியும் காணும். தட்டை போட்டு விடுவோம். இதுக்கு மேலே நீங்கள் வாழை இலையும் வைக்கலாம். இதில் போட்டுட்டு கொத்த போகிறோம். கொத்த இப்போ நாங்கள் இதை நல்லா பிசைஞ்சு கையால் கொஞ்சம் சூடார விட்டு நீங்கள் பார்த்தீங்க. நான் பொங்க பக்கம் தண்ணி தான் இதுக்குள்ள விட்டேன். நான் நல்ல மென்மையாக வரும் உங்களுக்கு இந்த புட்டு. ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு குழைக்கல உங்களுக்கு அளவாக வரும். கணக்க தண்ணி விட்டு குழைச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக வந்துடும். இது உங்களுக்கு கண்ணீரம் கொத்த வண்டி வராது. இப்போ நாங்கள் தேங்காய் பூவை இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் நல்லா கையால் பிணைங்க. கொஞ்சம் தண்ணி தன்மை மாதிரி வேணும். களியாக வராது. இப்போ கோதுமாதிகள் மாதிரி களியாக வராது. எங்களை புட்டு பானைக்குலாம் அவிக்கலாம் போயிட்டு அது இந்த அடுப்பு அந்த புட்டு பானையை எடுக்க மாட்டேன்ட்டு. இது சில்வர் இட்டலி சட்டி எடுத்துட்டுது. நீங்கள் கேட்பீங்க இந்த பாத்திரம் வைக்கலாம்னு. நீங்கள் வச்சு பாருங்கோ. ஒருத்தையுமே கேட்க தேவையில்லை. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்குமெண்டா அது நம்பர் காட்டும். இல்லாட்டி எரர் காட்டி கொண்டு இருக்கும் உங்களுக்கு.
இப்படியே போடுங்கோ. நல்ல கடைசியில் விடலாம், 1600 விடலாம். இது வீட்லேயே நாங்கள் அரிசி வாங்கி கழுவி காய வச்சு திரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். மேலாரையும் கொஞ்சம் பூவை போட்டு விடுங்க. நாங்கள் இந்த பாத்திரம் இரண்டாவது தான் நிச்சயங்கள் வைக்க இல்லாதண்டு இப்போ ஒரு நாள் வச்சு பார்க்கல அது வேலை செய்யல, அப்படியே பாவிக்கிறோம். நாங்களும் கத்திரம் வந்து பார்ப்பேன், நல்லா ஆவி வர்ற வழியாக ஒதுக்கா கிளறி விடுவோம். நீங்கள் சில இடத்துல இந்த மாவை போடைக்கலாம் கும்பமாக இடத்துல போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அவியாமல் போயிடும். நீங்கள் எப்படி கிளறி போட்டு மூடி விட்டீங்கன்னா இனி எல்லா இடமும் பெறவளாங்களுக்கு அவிஞ்சிருக்கோம். வாங்க யாரு பண்ணி பாட்டி போட்டு இறக்குவோம். நாங்கள் இறக்க போகிறோம் புட்டு. இதே மாதிரி செய்யுங்க. நீங்களும் இப்படியே வரும். இதில் வந்து இலிகள் எல்லாம் வெட்டி போடலாம். நாங்கள் அடுத்த முறை உங்களுக்கு நாங்கள் இலியல் எல்லாம் வெட்டி போட்டு செய்து காட்டுவோம். இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். இது இந்த பசத்தன்மை எதுவுமே இருக்காது இந்த புட்டில்.